"உனக்கு உங்க வீட்ல இருக்க புடிக்கலன்னா, நான் உன்ன ஹாஸ்டல்ல வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு எங்க அண்ணன வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கன்னு நீ சொன்ன? உன்னால தான் எங்க அண்ணன் இப்படி குழிக்குள்ள விழ பாத்துச்சு" அப்படின்னு சொல்றாரு. "பாண்டி நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கு தெரியாது பாண்டி" அப்படின்னு வானதி சொல்லவும், "என்ன என்ன நிலைமையில இருக்க? உங்க வீட்ல உன்ன திட்டுறாங்க, அடிக்கிறாங்க அவ்வளோதானே? அப்படி உன்ன திட்டுறாங்க, அடிக்கிறாங்கன்னா, நீ இனிமே என் கூட பேசாத, என்ன பாக்க வராத. புரியுதா? உனக்கு அவ்ளோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னா, வேற எவனையாவது போய் கல்யாணம் பண்ணிக்கோ. என்ட்ட இனிமே பேசாத" அப்படின்னு வானதிய தள்ளி விட்டுட்டு பாண்டி வீட்டுக்கு போயிர்றாரு. இத பாத்துட்டு இருந்த வானதியோட அண்ணனும், அம்மாவும், "ஏன்டி இப்படி வீட்டுக்கு முன்னாடியே வச்சு உன்ன இவ்ளோ கேவலமா திட்டிட்டு இருக்கான். இப்ப ஏன் இவன் இவ்ளோ திட்டு திட்டுறானே! இவனா உன்ன கல்யாணத்துக்கு அப்புறம் கண் கலங்காம பாத்துக்குவான்னு நம்புற? உனக்கெல்லாம் தேவ தான். உனக்கெல்லாம் பட்டா தான் புத்தி வரும்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. வானதி ரூம்குள்ள போய் கதவ சாத்திட்டு ரொம்ப அழுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டிக்கு கால் பண்றாங்க. 2 டைம் பாண்டி கட் பண்றாரு. 3வது டைம் எடுத்து, "நான் தான் கட் பண்ணி விடுறேன்ல. எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ற?" அப்படின்னு கேட்குறாரு. "பாண்டி நான் உன்ட்ட பேச தானே கால் பண்ணேன். எதுக்கு என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுற?" அப்படின்னு கேட்குறாங்க. "உன்ட்ட பேச பிடிக்காம தானே நான் கட் பண்றேன். அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப நீ என்ன டார்ச்சர் பண்ற? ஃபோன வையி" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வச்சர்றாரு. வானதி பாண்டி இப்படி திட்டுறதையும், அவங்க அம்மா "இவனா உன்ன கண் கலங்காம வச்சு காப்பாத்த போறான்" அப்படின்னு சொன்னதையும் நெனச்சு நெனச்சு பாக்குறாங்க.